ஒவ்வொரு வீடியோலாம் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா பேரும் பார்த்தா நிறையா பேர் பார்த்தா குந்தாங்குற ஆளை சொல்கிறது. அப்புறம் அந்த உடனே இந்த மாடு வேணும்னே அப்படி 100 தடவை ஃபோன் அடிக்கிறது. அப்புறம் அடித்து முடித்ததுமே திரும்ப பார்த்தா என்னன்னு ரிப்ளை பண்ணுறது கூட இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. போட்டு விட்றான், வாட்ஸ்அப்பில் எல்லாமே போட்டு விட்றான். அதுக்கப்புறம் ஒன்றும் இதுவும் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லா பேரும் கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சரி பார்ப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறது, அவங்களுக்காண்டி நல்லவங்களையும் விடக்கூடாதுல்ல. அதனால் அந்த கண்டெலாம் நல்லா கண்டுதேன். ஆனால் வேகம் தான் பத்தலை சில கண்டுகளுக்கு. படபடப்பாக இல்லை, லேசாக அப்படி இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்களே இங்கேருந்து. வளர்ப்புக்காரன்றேன் வியாபாரியை தூக்கிட்டு போய் அங்கே போய் இங்கே வாங்குற காட்டில் அங்கே பார்த்தா 5000 10,000 சேர்த்து விற்கிறாக்கான்னு இங்கிட்டு போயிடுறாங்க. மாடு கண்டு எதுவுமே வாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு எதுவும் வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் சந்தை நிலவரங்கள் போய்கிட்டு இருக்கு. சந்தையில் நம்ம கண்டை வாங்கினோம்னா 100 பேர் வந்து நின்றுக்கிறேன். யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போனான். அப்புறம் எங்கிட்ட வாங்கி தர்றது? நம்மளும் பழைய இதுக்கு நம்மளும் விலை கம்மியாக கேட்டு தான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இங்கே சந்தை நிலவரத்தை பார்க்கும்போது வர நீ இந்த சந்தைக்கு வருவோமா இல்லை பேசாமல் போயிடுவோமான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளும் போட்டு விட்டு வீடியோக்களை போட்டு விட்டு வெளியாட்கள் பூரா நிறைய இறங்கினால தான் அந்த சந்தைக்கு ரொம்ப மவுசு கூடி போச்சு. அதனால தான் பார்த்தா அதிகமாக வர ஆரம்பிச்சனால மாடுகளை எங்கிட்டே விற்று போகிறோம்ன்ற கணக்கில் வந்துட்டாங்க. சரி நல்லபடியாக விற்றா ரைட்டு. அது நம்ம மாதிரி ஆள் கஷ்டப்படுற ஆளுக்கு வாங்க முடியல. நம்ம தான் வருத்தமாக இருக்குது. போன வீடியோவில் கூட ஒரு வேலை போட்டிருப்பேன். அந்த பார்த்தீங்கன்னா நல்ல மாடு தான். அந்த மாடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 மாடை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த 4 மாடையும் ஒட்டுக்காதே ஒரே டயத்தில் விற்கணும், என்ன விலைன்ட்டு எதிர்பார்த்து அந்த விலையை தான் விற்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. அதனால் பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த மாடை கொடுக்கவே இல்லை. நம்மளும் எம்பிட்ட வாதாடி பார்த்தாலும் அவங்க நான் கொடுக்கல. பரவாயில்ல, நல்லா இருந்து போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட நம்மளை காட்டிலும் கூட வித்தாரிட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாப்புல, அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம விற்று முடிச்சதுமே சொல்லுவாங்க, அந்த மாடு நல்ல மாடு, அதை விற்றுப்பிட்டீங்க, அப்புறம் இந்த மாடு பூரா சரியில்லைன்ட்டு. அது பொதுவாகவே வியாபாரியை பூராமே அந்த மாதிரி செய்வாங்க. நம்மளுமே அனுபவப்பட்டிருக்கோம் அந்த இதில். அது நல்ல மாடை விற்றுப்பிட்டீங்க, இந்த மாடை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதை காட்டிலும் இருக்க மாடே நல்ல மாடாக இருக்கும். ஆனால் அதை பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா சொல்லுவாங்க. இந்த தம்பி ஒரு பஸ்ஸு கொண்டு வந்து விற்க வந்தாப்புல, அப்படியே பார்த்துட்டு ஆனால் நம்மளை ஒரு வீடியோ எடுத்து விடுங்கண்ணே அப்படின்னாப்புல. எடுத்து போடுவோம், அப்படி அடுத்த வீடியோவில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு வந்தேன்.